அமைதியிலே ஜெபித்துக் கொண்டிருங்கள். எத்தனையோ தாகங்கள், தேடல்கள், எத்தனையோ வேண்டல்களோடு நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். அற்புத குழந்தை இயேசுவை நாடி வந்திருக்கிறோம். எத்தனையோ நபர்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் வேண்டுவோம். தேவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் வேண்டுவோம். இந்த அற்புத குழந்தை இயேசு அருள் பாலிக்கும் குழந்தை இயேசு அருள் வரங்களை நமக்கு நிறைய அளித்தரட்டும். பக்தர்கள் தயவுசெய்து கொஞ்சம் அப்படி வெளியில் போங்க. கடைசியாக தான் வரும். முன்னாடி செல்வதுதான் நல்லது. எனவே பக்தர்கள் பகுதியில் உள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இசை மீட்டக்கூடிய அந்த பேண்ட், அந்த குழுவுக்கு பின்னாடி செல்லலாம். தன்னார்வ தொண்டர்கள், அந்த குழுவினர் மக்களை வழி நடத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தன்னார்வ குழுக்கள் ஆலயத்தினுடைய நுழைவு வாயிலுக்கு செல்லுங்கள். இந்த குழுக்களை வழிநடத்த பௌர்ணமி ஜப குழுவினர், 3 மணி ஜப குழுவினர் ஆலயத்தினுடைய நுழைவு வாயிலுக்கு சென்று மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பவனியிலே பங்கெடுக்க நீங்கள் வழிநடத்தும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது காவல்துறை நண்பர்கள் நம்மை வழிநடத்த இருக்கிறார்கள். ஆலய பணியாளர்கள், செக்யூரிட்டிஸ் எல்லாம் நமக்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். நம்ம வழிகாட்டின்படி இந்த பவனிலே நாம் பங்கெடுப்போம். இந்த வான வேடிக்கை முழங்க அற்புத குழந்தை இயேசுடைய ஆசீர்வாதங்கள், இந்த வான வேடிக்கைகள் முன்னோக்கி செல்வது போல நம்முடைய மனங்களும் விண்ணை நோக்கி செல்லட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் விண்ணிலிருந்து நம்ம மீது ஆசீர்வாத மழையாக பொழியப்படட்டும். அற்புத குழந்தை இயேசுடைய இந்த தேர் பவனியிலே நாம் பக்தியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ மிக்கேல் அதிதூத பாதுகாவலருடைய திரு உருவம் தாங்கிய தேரானது ஆலயத்தின் நுழைவு வாயிலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவின் அன்னையும் நமது அன்னையுமான கார்மல் அன்னையினுடைய அலங்கார தேரானது நுழைவாயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அன்னையின் அன்பு பிள்ளைகள், குழந்தை இயேசுவின் பக்தர்கள், நாம் அனைவரும் இந்த பவனியிலே நம்பிக்கையோடு நாம் பங்கெடுப்போம். இதை ஆசீர்வாதத்தை நாம் வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது பெற்று செல்வோம். அன்பு மக்களே, குழந்தை இயேசுடைய பக்தர்களே, நமது குழந்தை இயேசு பல்வேறு நிறுவனங்களிலே, நிலைகளிலே நமக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். குடும்ப வாழ்விற்கு பாதுகாவலர் நமது குழந்தை இயேசு. பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு கூட பாதுகாவலராக இருப்பவர் இந்த குழந்தை இயேசு. இறை அழைத்தலுக்கு பாதுகாவலராக இருப்பவர் இந்த குழந்தை இயேசு. பொருளாதாரத்திற்கு பாதுகாவலராக இருப்பவர் இந்த குழந்தை இயேசு. நமது குடும்பங்களிலே இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனை, வியாபாரத்திலே தோல்வி, இன்னும் பல்வேறு விதமான பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவராக நம்பிக்கையோடு ஜபிக்கின்ற பொழுது இந்த குழந்தை இயேசு எனக்கு அருள் பொழிகின்றார். அன்பு பக்தர்களே, அத்தோடு இல்லாமல் அமைதிக்கும் பாதுகாவலராக இந்த குழந்தை இயேசு இருக்கின்றார். இவ்வளவோ குடும்பங்களிலே அமைதியற்ற ஒரு சூழல் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் என் குடும்பத்திற்கு, என் வாழ்விற்கு அமைதி இல்லையே என்று இதோட ஆலய வளாகத்திலே நம்பிக்கையோடு கொண்டிருப்பவர்களுக்கு அமைதியின் பாதுகாவலராக இருக்கின்ற குழந்தை இயேசு உங்களுக்கு அமைதியை தர வல்லவராக இருக்கின்றார்.
குடும்பத்திலே அமைதி இல்லாமல் இருப்பவர்கள் குழந்தை இயேசுவை நோக்கி இந்த திருப்பயணத்திலே நாம் கஞ்சாடுவோம். இன்னும் பயணிகளுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். திரு பயணிகளாக இருப்பவர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த கூட்டத்தில் எடுத்து தந்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் Please subscribe சாலையிலே for கடந்து India செல்கின்ற Freedom Family. வாகனங்களிலே கடந்து செல்கின்ற திரு பயணிகள், சாலை பயணிகள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராக இருந்து இந்த ஆலயத்தை கடந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு பயணிக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகின்ற நல்ல ஒரு கடவுளாக, பாதுகாவலராக நம் குழந்தை இயேசு இருக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே குழந்தை இயேசுடைய அந்த மகிமை தேர் புறப்படுகின்ற பொழுது அந்த மகிமை வெளிப்பட போகின்றது. எனவே நம்பிக்கையோடு நாம் இந்த பகுதியிலே நாம் பங்கெடுப்போம். காட்சியை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போதான் கைஸ் மெயின் தேடே வருது பாருங்க, உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன். இப்பொழுது அற்புத குழந்தை இயேசுவுடைய இந்த மகிமை தேரானது வெளியே இழுத்து வரப்படுகிறது. இது அற்புத குழந்தை இயேசு இந்த மகிமை தேரிலிருந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி குழந்தை இயேசுவை இந்த திருத்தேரினை வரவேற்போம். என்னை நீ மகிமை செய்ய செய்ய என்னை ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த மகிமையின் தேர் நம்மில் வந்து கொண்டிருக்கிறது. கைஸ் இந்த தேரை தான் எங்கள் அப்பா இழுத்துட்டு வராங்க. லாஸ்டா நம்ம தேடு பின்னாடி வந்துட்டு இருக்கோம். பவனியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு பக்தர்கள் வழிபாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து பக்தியோடு இந்த பவனியை பங்கெடுப்போம். குழந்தையை உங்களை இன்னும் ஆசீர்வதிப்போம். கைஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.